ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மிலாதுன் நபி ஸ்பெஷல் பாதாம் ஃபிர்னி செய்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்ப்பீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பாஸ்மதி அரிசி 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அரை மணி நேரமாவது ஊற வைங்க. அரிசி ஊற வைக்கும் போதே குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, ஊறட்டும். அரிசி ஊறிடுச்சு. இப்போ வடிகாட்டிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மூலம் ஒரு 5 வாட்டி ஓட்டினா போதும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 3/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த டெசர்ட் செஞ்சிங்கனாலும் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் பொங்கின பிறகு அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை பாலில் வேக வைங்க. இடையிடையே கிளறி விடுங்க. பாலில் ஏடை சேராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஓரங்களெல்லாம் கிளறி விடுங்க. அரிசி வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுருங்க. பாதாம் பருப்பை 25 சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கிறேன். அதை தோலில் எடுத்துருங்க. மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி வெந்துருச்சு. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் ஆட் பண்ணுறதால தித்திப்பு சரியாக இருக்கும். ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட்டை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறுங்க. இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களை நல்லா வழிச்சு விடுங்க. குங்குமப்பூ மிக்ஸை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பாதாம் ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. பொடி பொடியாக நறுக்கிய பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அது பிரியாணி சாப்பிட்ட பிறகு இந்த ஃபிர்னியை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கார்னிஷ்காக பாதாம் பருப்பி ரோஸ் பட்டர்லையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.